Great morning from Pangong. Very good morning for everyone. சரியான குளிருங்க. வியூ பாருங்க, so amazing, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. குட் மார்னிங் எவ்ரிவன் ஃப்ரம் கார்த்திக்ஷிவா. ஸோ பேங்காங் லேக்கில் இருக்கும். குளிர் அங்கே தப்பு கிடையாது, ஆனால் இவ்வளோ குளிர் எதிர்பார்த்தாங்க. ஸோ சன்ரைஸ் இப்போதாச்சு பேங்காங் லேக்கில். வியூஸ் அமேசிங்காக இருக்குது. பட் அப்பா சரியான குளிருங்க. நைட்டு மூச்சை விட முடியல. ஒரு மூக்கு வந்து பிளாக் ஆகிடுச்சு, மூச்சு விட முடியாமல் இப்படி திரும்பி படுத்து அப்படி திரும்பி படுத்து. டென்ஸ்டே செம்ம கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஃபன்னாக தான் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம வந்து சாங்லா போகிறோம். அது எப்படி கஷ்டமாக இருக்க போகுதுன்னு தெரியல. பிகாஸ் அது வந்து நம்ம கர்துங்களா பார்த்த மாதிரி அதுவுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. பிகாஸ் திஸ் இஸ் 17,000 ஃபீட்டு, 17,500 மேலே. ஸோ இங்கேயும் ஸ்னோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி பிகைன் அந்த மழையில் பாருங்கள், அங்கே ஆல்ரெடி ஸ்னோ இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் நம்ம லே போகிறோம் இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி திரும்ப ஸ்னோ மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர்துங்க, செம்மையாக குளிர்ந்து 2-3 ட்ரெஸ் போட்டு தெருமல் போட்டு எது உள்ளவரும் பத்தலை. சரி என்ன பண்ணலாம், பேங்காங் போய்ட்டு லேக் போய்ட்டு விசிட் அடிச்சுட்டு வரலாம். குட் மார்னிங் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. ஓகே, சியர்ஸ். ரிவர்ஸ் எடுக்க முடியல, கல் மாட்டிருக்கு. போங்கடா, நான் கல் ஓட்டிக்கிறேன். அட போடா. எப்பா என்ன ஒரு குளிருங்க. லைட்டாக சூரியன் மேலே பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. உதடெல்லாம் வெடிச்சிருச்சுங்க. ஐயோ நைட்டு மூச்சு ஏம்ஸ் கிடையாது இது. பத்ரிக்கு வந்து பாவம் பாடிலாம் வலிக்குது, நெக்கெல்லாம் வலிக்குது அப்படின்னா. ஸோ ஒரு மூக்கு மட்டும் பிளாக் ஆகிடுச்சு. விக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க பெரிய டப்பா, அதை கார்கில்லே விட்டு வந்துட்டேன். அப்பா ஓ காட். ஸோ வணக்கம் மக்களே. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் போட்டு கிளச்சு மட்டும் தான் இன்னும் பார்த்து ஓட்டணும். ஓகே, ஸோ வணக்கம் மக்களே, குட் மார்னிங். நம்ம இப்போ பேங்காங் லேக்கில் இருக்கோம். வெதர் அமேசிங்க, ரொம்ப கோல்டாக இருக்குது. என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலுமே குளிர் தாங்கலை, அவ்வளோ இதுவாக இருக்குது. அம்மாடி. செக்கிட்ட கீழே போய்ட்டு பார்க்கலாம். எல்லாமே ஆஃப் ரோடிங் தாங்க. நீங்கள் நுப்ரா வேலி டு பேங்காங் வந்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் மட்டும்தான். இங்கே ஓடுறது கொஞ்சம் பார்த்து ஓட்டி தான் ஆகணும். அங்கே கீழே அந்த 388 ஸ்பாட் இருக்கான், அதுக்கு போய் பார்ப்போம். அநியாய குளிருங்க, அநியாய குளிர். பிரேக் அடித்தா ஸ்கிட் அடிச்சிடும். ஸோ நியூட்ரலில் மட்டும் ஃபஸ்ட் கியர்லேருந்து கியரை மட்டும் அப்படி கிளச்சை மட்டும் பச்சைன்னு விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஆகிடும். கியர் அடித்தா கூழாங்கல் டம்முன்னு அடித்து கீழே விட வேண்டியது தான். டைம் வந்து இப்போ ஆக்சுவலி 6:45ங்க. சூரியன் மேலே வந்துடுச்சு. 5:40க்கு வரும்னு சொன்னாங்க. நாங்கள் 5:30க்கு அலாரம் வச்சோம். டென்ட்லேருந்து எழுந்து வந்தோம். நாடு நரம்பு எல்லாத்துலேயும் குளிர். சரி உயிராக சன்ரைஸான்னு பார்த்தேன். சரி உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுக்குள்ளே போயிட்டோங்க. என்ன குளிர் எப்பாடி. போன் ஃப்ரீசிங் சொல்லுவாங்களே, எலும்பெல்லாம் குறையிற அளவுக்கு குளிருங்க.
அமேசிங் வியூங்கல்ல. ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது அந்த மவுண்டெயின்ஸில். அப்படியே லெஃப்டில் இப்படி திரும்பி பார்த்தா நம்ம பேங்காங் லேக் இருக்குது. நல்லா கடல் மாதிரி இருக்குங்க, செம பெருசாக. மக்களே, லடாக் ரைடில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பேங்காங் லேக்கில். ஸோ 14,500 feet மேலே இருக்கும் ஃப்ரம் சி லெவல். சரியான வியூங்க, ஸோ பியூட்டிஃபுல், அமேசிங்காக இருக்குது. சன்ரைஸ் மிஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் அவ்வளோ ஒரு குளிர். பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக ஐஸு. இன்றைக்கி நம்ம இந்த சங்கிலா தான் போகிறோம், சங்கிலா வழியாக தான் லே போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குங்க, செம அமேசியாக இருக்குது. இட்ஸ் நைஸ். அண்டு உங்களுக்கு வந்து இப்போது ஏஎம்எஸ் அட்டாக்கான ஒருத்தரை காட்டுறேன். ஏஎம்எஸ் அட்டாக்கான எப்படி இருப்பாங்கன்னு நான் காட்டுறேன். எப்படா இருக்கு, என்னடாச்சு? எனக்கு மூச்சோட ப்ராப்ளம் இருந்துச்சு ஆக்சுவலாக நைட்டு. ஸோ பேடுக்குமே மூச்சோட ப்ராப்ளம் வந்துச்சு அண்ட் ரிப்ஸெல்லாம் வலிக்குதுன்னா. மொத்தத்தில் பார்க்கும்போது இது ஏஎம்எஸ் சிம்டம்ஸ். ஸோ டைமாக்ஸ் டேப்லெட் இருக்குது, ஒரு பாதி போட்டோன்னே பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஓகேங்க. பட் பின்னாடி இருக்குது பாருங்கள் அந்த ஸ்னோ, அந்த மலை இன்றைக்கி தாண்டணும். சங்கிலா 18,000 feetங்க ஆல்மோஸ்ட், அதுவும் 17,500 feet. அதை நினச்சா தான் இன்னும் தெரில, பயமாக இருக்குது. ஓட்டிடலாங்க, பத்திரியும் ஓட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆக்சுவலி இது வந்து லேக்குங்க. லேக்னால் வந்து வேவ்ஸ் வரக்கூடாது. பட் ஆனால் அடிக்கிற காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்டு இங்கே வந்து லைட் ப்ளூவாகவும் இல்லை ஒரு மாதிரி க்ரீனாகவும், பின்னாடி வந்து டார்க் ப்ளூவாகவும் இருக்குது. 150 கிலோமீட்டராங்க இந்த லேக்கு. பாதி வந்து இந்தியாவிலையும் மீதி வந்து சைனாலையும் இருக்கும். பாதி இந்த சென்ஸ் 1/4 வந்து இந்தியாவில், 3/4 வந்து சைனாவில் இருக்குது. சூப்பராக இருக்குது. யாருமே பெருசாக க்ரௌட் இல்லை. ஸோ இட்ஸ் குட். ஒரு சின்ன ரீகேப் நம்ம ரைடு எங்கேருந்து ஆரம்பித்தோன்னா, ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து அமிர்தசர் வந்தோம். அண்ட் அமிர்தசர்லேருந்து ஜம்மு போனோம். தென் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர், தென் ஸ்ரீநகர் டு கார்கில் டு லே, அண்ட் லே டு நுப்ரா வேலி. அண்ட் நேற்று வந்து நுப்ரா வேலியிலேருந்து பேங்காங். அண்ட் இன்றைக்கி நம்ம பேங்காங்லேருந்து திரும்ப லே போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து லேலேருந்து சர்ச் போகிறோம். ஓகே, சி கேஸ். அமேசிங் ரைட் போயிட்டுருக்கு. ரைட் ஜாலியாக இருக்குது இது வரைக்கும். நல்ல ஃபன். நிறைய ஆஃப் ரோடிங் ஓட்டணும், ஸ்னோ பார்த்தோம். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ வில் கண்டினியூ த ரைட், லடாக் ரைட் 2021. ஸோ டாட்டா பாய் டு பேங்காங் லேக், பேங்காங். ஸோ கிளம்பலாங்க. இன்றைக்கி லேக் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. பட்டு ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். ஸோ அகைன் ஒரு 7 hours கிட்ட ஆகும். நம்ம ஸோ ஏர்லியாக கிளம்புறது பெட்டர். அண்ட் இன்றைக்கி வந்து சண்டே நினைக்கிறேன். ஸோ சண்டே, எஸ், 12th of September, சண்டே 2021. ஸோ கொஞ்சம் கிளம்புறது பெட்டர். பேங்காங் லேக் ஆசத்தியில் பார்த்தாச்சு. பேங்காங் லேக், தால் லேக் அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சுங்க. கார்கில் வார் மெமோரியல் அண்ட் கர்துங்லா, இது நாலுமே வந்து லடாக் ரைடில் வந்து ரொம்ப ஆசையாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சது. ஸோ இது 4 இதையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இட்ஸ் குட். ஸோ பல் தேக்கணுங்க, நான் பல்லே தேக்கல ஆக்சுவலாக.
என்ன குளிர், தண்ணியில் கை வச்சா அப்படியே விரைச்சிக்குது கையெல்லாம், உடனே இன்ஸ்டண்ட்டாக மறுக்குது. ஸோ இப்போ தான் போய்ட்டு ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட் ஆஃப் சுடு தண்ணி தருவாங்க. ஸோ அந்த சுடு தண்ணியில் லைட்டாக பாடி வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகே, ஸோ இதில் தாங்க டென்ட்டு. லேக்குக்கு வந்து கிட்டேயே முன்னே டென்ட் போட்டிருந்தாங்க போல இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம ஆளுங்களை பற்றி தான் தெரியுமே, எல்லா விஷயத்தையும் டென்ட்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லேக்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேக்லேருந்து ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தாண்டி தான் இருக்கணும்னு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு. பரவாயில்லங்க, பிகாஸ் இந்த லேக்கே நாசம் பண்ணிவிடுவாங்க அப்புறம். ஸோ அது ஒரு நைஸ் இனிஷியேட்டிவ் தான். மேலே போகலாங்க நம்ம. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம். நானும் பத்திரி எந்த ரூம் கொடுத்தாலும் குப்பையாகிடுவோம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு டென்ட்டில் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தாங்க இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கும், பெட் இங்கே இருக்குங்க. நான் போய்ட்டு ஒரு பக்கெட் சுடு தண்ணி வாங்கிட்டு வரேன். ஸோ இங்கே வந்து 13 டிகிரி. ஓகே, டென்ட்டில் வந்து உங்களுக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து சோலார் பேனல் வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்படி தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்ஸ்டன்ட் இங்கே வந்து கரம் பண்ணி வருதுங்க சுடு தண்ணி. இட்ஸ் நைஸ். சுடு தண்ணி வருது, குளிச்சிடலாங்க. டென்ட்டில் குளிக்கலாம்னு நினச்சேன், பட் சுடு தண்ணி வருது, குளிச்சிடலாம். ஸோ பேங்காங்கில் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், கார்ன்ஃப்ளாக்ஸ், அகைன் போகாங்க, சோலா பட்டூரி அண்ட் பூரி. முடியலங்க இதையே சாப்பிட்டு. தேங்க்யூ. போகா சோலை பட்டூரி இதையே சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஒரு 2 கிலோ கிட்ட கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. பேண்ட்டெல்லாம் இறங்கி ஓடுது. பசிக்கவே இல்லைங்க, பட் ஆனால் பசிக்கல சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, வில் ஸ்டார்ட் த ரைட். தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். வில் ஸ்டார்ட் த ரைட். ஸோ இதுதான் வந்து 3 Idiotsோட ஷூட்டிங் ஸ்பாட். லேயில் எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த வண்டியில் தான் வந்து கரீனா கப்பல் எடுத்திருப்பாங்க. நிறைய வச்சுருக்காங்கங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸில். இது All is well.